ஆண்டுக்கு 20% வட்டி. ஓகேங்களா? வட்டி வீதம். கடன் வாங்கப்பட்ட 3640 தொகை வந்து 3640 ரூபா ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு. அது வந்து கூட்டு வட்டி தான். இங்கே கொடுக்கல. இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. ஒவ்வொரு வருஷம் முடியலன்னா வட்டி அசல் கூட சேருது இல்லையா? அதுதான் அதுக்கு அர்த்தம். அது தமிழில் இங்கே கொடுக்கல. ஒன்றுங்கன்னா கொடுத்துருந்தோம், கூட்டு வட்டிக்கு கடன் வாங்கினார் கொடுத்துருக்கணும். அப்படின்னா ஒரு வருஷம் முடியும் போது அசல் கூட வட்டி சேருது, அது மாதிரி எதனா கொடுத்துருக்கணும். அது தமிழில் கொடுக்கல. ஓகேவா? நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். காம்பவுண்டட் ஆனுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி கூட்டு வட்டிக்கு 3640 ரூபா வாங்குறாரு. ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி 3 வருஷத்தில் அந்த ஒரு அமௌண்ட்டை சேம் அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ ஒரு 1500ன்னு வச்சுக்கிங்களேன். 1500 ரூபாவை தான் 3 வருஷமும் கட்டியிருப்பார். இதுக்கு ஆன்சர் சி தான் வரும். அதுதான் ஒவ்வொரு வருஷமும் கட்டியிருப்பார். ஓகேவா? அது 3 சம தவணைன்னு தான் அர்த்தம். சேம் அமௌண்ட்டு தான் 3 வருஷமும் கட்டினார். அந்த அமௌண்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம டிஃபரன்ஸுக்குன்னா 2 இயருக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், 3 இயருக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபார்முலா மாதிரி டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸு 2 இயர்ஸுக்கு ஒன்று, 3 இயர்ஸுக்கு ஒன்று. அதே மாதிரி தான் இதுக்கும் 2 இயர்ஸுக்கு ஒன்று, 3 இயர்ஸுக்கு ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரை மற்ற சம்ஸு பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது 3 இயர்ஸ் தான். இப்போ பாருங்கள், 3 சம தவணையில் கட்டுறாருன்னு அர்த்தம். 3 வருஷம் தான். ஒவ்வொரு வருஷம் முடியல கட்டினாரு. அதனால் 3 வருஷம் தான் கட்டினார். இங்கே 2 ஒன்று தான். அதான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இது 2 இயர் கட்டாது. 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு கொடுத்தா இது 3 தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு வேறு மெத்தடு. நம்ம ஸ்டெப்பு மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 2 இயர் இங்கே 3 தான் கேட்டுக்கிறாங்க. 2 இயர் கேட்டால் எப்படி போடணும், 3 இயர் எப்படி கேட்டால் போடணுன்னு தனித்தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 இயர்ஸ் ஸ்டெப்பு மட்டும் பார்த்துங்க. இந்த சம்முக்கு இது யூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். R = 10%. அப்போ என்ன பண்ணோம், 10/100 ஆச்சா? பர்சன்டேஜ்னால 10/100 போட்டாச்சு. இங்கே 0 0 வச்சா என்ன கிடைக்கும், 1/10 கிடைக்கும். இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்க, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே கீழே வருதோ அது மேலே. ஓகேங்களா? கீழே வருது மேலே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1யும் 10யும் ஆட் பண்ணால் 11. அது கீழே வரும். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத மேலே போடணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரத்த கீழே போடணும். இங்கே கீழே 11 போட்டோமோ அதே தான் இங்கே வரும். அதே 11 தான் இங்கே வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே போட்டணும். 10யும் 11 ஆட் பண்ணால் நான் வரும் 21. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். ஃபஸ்ட்டு வாட்டி ஆட் பண்ணும்போது கீழே வரும், அடுத்த வாட்டி ஆட் பண்ணும்போது மேலே வரும். சொன்ன வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிடணும். குத்துக்கிற ஆறு குத்துருக்காங்க இல்லையா? 10% சிம்பிளிஃபை பண்ணால் 1/10. அப்புறம் கீழே இருக்கிறத என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத மேலே எழுதிக்கிங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். ஓகேவா? அதை இங்கே கீழே போட்டுக்கணும். இது ஆட் பண்ணால் 11, அதை கீழே போட்டுக்கணும். இதை அப்படியே இங்கே போட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21. அது இங்கே போட்டுக்கணும். இது 2 இயர்ஸ்னால் இந்த மெத்தடு. இந்த சம்முக்கு யூஸ் ஆகாது. ஸ்டெப்பு மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? இந்த சம்முக்கு சப்போஸ் 2 இயர்ஸ் கொடுத்துருந்தா இதான் ஸ்டெப்பு. இந்த சம்மில் சும்மா அப்ளை பண்ணி மட்டும் பார்ப்போம். R = 20%. 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 2 வச்சு 10 ஆச்சுன்னா கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்போ 1/5. 1/5 என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கீழே இருக்கிறத மேலே எழுதிடணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 கிடைக்குமா? அதை அப்படியே கீழே எழுதிடணும். 6 கிடைக்குமா? அதை அப்படியே இங்கே கீழே எழுதிடணும். இங்கேனா கீழே வருதோ அது இங்கே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மேலே போட்டுடணும். ஓகேங்களா? ஆட் பண்ணால் 11, அது மேலே வந்துடும். சரி, ஓகே. இது இதுக்கு 2 இயர்ஸ் கேட்ட இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் 55/36 இன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். இது அமௌண்ட்டு. இது என்ன அமௌண்ட்டுனா கேள்வியில் கொடுத்துருக்காங்களே அந்த அமௌண்ட்டு. ஆக்சுவலாக பிரின்சிபல் தான். ஆனால் கேள்வியில் எப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம வாங்குறது அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் அது. இங்கே அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் அமௌண்ட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம கடன் வாங்குகிற அசல் தான் அது. சரி, ஓகே. அது 3 இயர்ஸுக்கு பார்ப்போம். இது சால்வ் பண்ணால் 2 இயர்ஸ்னால் ஆன்சர் இன்ஸ்டால்மெண்ட். அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறாங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இந்த சம்முக்கு 3 இயர்ஸ். இந்த சம்முக்கு இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 3 இயர்ஸ் ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இங்கே ஒன்று வந்தது இல்லையா, இதுதான் அப்படியே இங்கே வரும். இது அப்படியே இங்கே போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும், அது க்யூப் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா நடுவில் ப்ளஸ் போடணும். மல்டிப்ளை போட்டிங்கன்னா செம்மையாக தப்பாயிடும். ஆனால் இங்கே மல்டிப்ளை வரும். ஓகேவா? 3 இயர்ஸ்னால் ப்ளஸ் வரும், 2 இயர்ஸில் மல்டிப்ளேஷன் இருக்கும் நடுவில். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இது எப்படி வந்தது,
10/11 எப்படி வரும்? இந்த இருக்கு இல்லையா, 3 இயர்ஸ்னால் இந்த ஸ்டெப்பு வந்து தேவையில்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 6 வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணோம், இங்கே கீழே இருக்கிறத அப்படியே மேலே போட்டுடணும். அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். அதை அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணோம், 10/11 வந்துதா, 10/11 ப்ளஸ் 10² / 11² ப்ளஸ் 10³ / 11³ இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட். கேள்வி இருக்குல்லையா அமௌண்ட், அதை வந்து இங்கே போடணும். சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். சரி, ஓகே. இங்கே வந்து நேரத்து கொடுத்துருக்காங்க. 6 வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 6 நேரது 1/5. ஓகேவா? 6 வந்து 1/5. 3 இயர்னால் இல்லை சப்ஜெக்ட் பண்ணோம். இதே இது தான், அதாவது இது மட்டும்தான் வரும். இது எப்படி வந்தது, ஃபஸ்ட் என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ண 1/5 கீழே இருக்கிறது என்ன பண்ணணும், மேலே போட்டுக்கணும். எடுத்து ஆட் பண்ணால் 6, அது வந்து கீழே போட்டுக்கணும். 5/6 ஆச்சா. இது இந்த இடத்துல 5/6 சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். இது ஒரு இல்லையா, 5/6 ப்ளஸ் 5² / 6² ப்ளஸ் 5³ / 6³ இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துக்கிற அமௌண்ட்னு இது 3640 ரூபா. அது வந்து இங்கே போட்டுருங்க. இதை வந்து என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணனா கிடைக்கும். 5² 25, 6² 36, 5³ 125, 6³ வந்து 216. இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் வந்து எத்தனை வரும், 216 வரும். 216 வரணும்னா என்ன பண்ணணும், இங்கே இந்த 36 பெருக்குனா வந்துடும். இதுதான் வந்து இங்கே வரும். 6 கூட இங்கே வந்து 216 வரும்னா 6 கூட 36 பெருக்குனா தான் வரும். 216 வரும். அந்த 36 இது கூட பெருக்கு நான் கிடைக்கும் 180. ஓகேவா? 180 வரும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணணும், 36 கூட 6 பெருக்குனா வரும். ஓகேவா? 36 கூட 6 பெருக்குனா தான் நேற்று 216. அப்போ மேலேயும் வந்து 6 பெருக்கும். 25 × 6 வரும் 150. அடுத்தது இங்கே வந்து 216 அப்படியே தான் இருக்குது. அப்போ மேலே 125 அப்படியே தான் வரும். இது வரைக்கும் ஆட் பண்ணால் வரும் 455/216 இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு 3640. இது இந்த பக்கம் போனால் ஆகிடும், ரெசிப்ராக்கல் ஆகிடும். இது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து இதான் வரும். ஓகேங்களா? இது வந்து இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் கேன்சல் ஆகும். நீங்கள் 5 டேபிளையும் கேன்சல் பண்ணனா கிடைக்குன்னா 1728 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 1728ன்றது நேது ஒரு வருஷம் முடிவில் வந்து இவர் கட்டுற அமௌண்ட் வந்து 1728 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? 1728 தான் ஆன்சரு. இது வந்து ஆப்ஷன் வச்சும் போடலாம். ஓகேவா? இது அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இது வந்து மறந்து போச்சுன்னா நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போட்டாகும். ஓகேங்களா? அடிக்கடி இது பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். மறந்துச்சுன்னா ஆப்ஷன் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஆப்ஷன் வச்சு போட்டால் என்ன பண்ணி ஆகணும், ஏவும் வச்சும் போடணும், பி வச்சும் போடணும். அது வராததுனால தான் வந்து சிக்கு நம்ம வந்து வருவோம். ஓகேவா? சரி, அது எப்படி போகிறது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேற்று அவங்க கொடுத்துக்கிற அமௌண்ட் இல்லையா, அசல் வந்து எவ்வளோ, பிரின்சிபல் கடன் வாங்கின அமௌண்ட்டு 3640. ஒரு வருஷத்துக்கு 20%. அப்போ இல்லை 20% போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு முடிவில் வந்து வட்டி எவ்வளோ வந்துருக்கும், 728 தான் வட்டி. அங்கே கேள்வியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வருஷம் முடியல என்ன பண்ணோம், வட்டி எடுத்துன்னு போய் அசலில் வந்து சேர்த்தணும். அதுதான் இது கூட்டு வட்டி தான் இது. அப்போ என்ன பண்ணணும், வட்டியை வந்து அசல் கூட ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4368 தான். ஒரு வருஷத்தோட முடிவில் இதுதான் வந்து என்னது, அந்த பிரின்சிபல் என்னவாக இருக்கும், 4368 ஆயிருக்கும். இது பிரின்சிபலில் அசலில் சேர்த்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே ஒரு அமௌண்ட் வந்து கட்டுறாரு. அதுதான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் வந்து தெரியும், அதனால் வந்து இது நாங்கள் போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், ஏ பியும் வந்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஏவும் போடணும், நம்ம பியும் போடணும். 3 வாட்டி இதை பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய ஸ்டெப்பு தான் போகும். சரி, என்ன பண்ணோம், வருஷம் முடியல இதை போய் அவர் கட்டுறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 வருஷமும் அதே அமௌண்ட்டு தான் கட்டுவார். முதல் வருஷம் கட்டினா என்ன ஆகும், இது வந்து கழிச்சிடணும். அப்போ வந்து அசல் நாவாக மாறணும். இது கழிச்சிங்கன்னா 2640 தான் வந்து இப்போ அசல். ஓகேவா? அடுத்த வாட்டி என்ன பண்ணோம், இதோட வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷத்துலேருந்து இதோட கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 20% போட்டால் நான் வரும் 528. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அப்புறம் 3168 ரூபா வந்து ஆயிருக்கும். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுறாரு, 2வது வருஷமாக முடிஞ்ச உடனே என்ன கட்டிப்பார், மறுபடியும் 1728 வந்து கட்டியிருப்பார். அது கழிச்சிங்கன்னா 1440 தான் இருந்திருக்கும். ஓகேவா? இதோட 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இதில் 20% போட்டிங்கன்னா 228 வரும். அப்புறம் 228 இது கூட ஆட் பண்ணோம் இல்லையா, பண்ணால் 1728 கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் 3வது வருஷம் முடிவுலேயும் நான் கட்டியிருப்பார். அதே 1728 ரூபா கட்டியிருப்பார். 0ன்னு வந்துச்சு. அப்போனா அர்த்தம் வாங்கின கடனை வந்து அடைச்சிட்டாரு இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். நீங்கள் ஏ பி இல்லை டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0 வராது. நடுவில் வந்து என்ன இருக்கும், ஒன்று நான் இருக்கும்னா அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 0 வந்துச்சுன்னா ஆன்சரு. சில வாட்டி இந்த ஸ்டெப்லேயே வந்து புள்ளி வச்ச மாதிரி வரும். ஓகேவா? அதாவது இங்கே இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் இல்லையா,
இதோ இந்த மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இங்கே இது பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து புள்ளிலாம் வச்சு வந்ததுன்னா அதோட அந்த ஆப்ஷனை ட்ராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மற்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. எல்லா ஆப்ஷனும் புள்ளி வச்சு வருதுன்னா மட்டும் இந்த புள்ளி வச்சு வந்ததை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து நான் வரும் 1528 தான் வந்து ஆன்சர்.